நேற்று அவள் இருந்தாள், அவளோடு நானும் இருந்தேன். ஆகாயத்தில் 100 நிலாக்களும் அங்கங்கே நீலப்புறாக்களும் பறந்தன. காற்றெல்லாம் அவள் தேன் குரலாயிருந்தது, மனமெல்லாம் அவள் பூவுடலாய் மலர்ந்தது. நேற்று அவள் இருந்தாள், அவளோடு நானும் இருந்தேன். இப்படி தான் அந்த கிருத்திவிகா குட்டி இனிமையாக பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி கொடுத்தோம்னா கொண்டு போய் வாசப்படியில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். நேற்று சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க நேற்று காலையிலே போயிட்டு வஞ்சர மீனும் வவ்வால் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று திருவாதிரை ஆருத்ரா அபிஷேகம்ல, அதனால் நான் சாப்பிட மாட்டேன், விரதம். கோயிலுக்கெலாம் போகிற வேலை இருக்குது. இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, அதனால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுத்துட்டேன். நடராஜ பெருமானுக்கு பண்ணுற ஆருத்ரா அபிஷேகத்தை எப்போவுமே திருவேற்காட்டில் இருக்க வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் பார்ப்பேன். ஆனால் இந்த வருஷம் திருவலங்காடு போகலாமான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அங்கேயும் போகணும் போல் ஆசையாக தான் இருந்துச்சு. சரி, ஒரு 5 மணி போல் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இறங்கிலாம் சாப்பிட வேண்டாம், நம்ம வீட்டில் இருந்தே பேக் பண்ணி கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானத்துக்கும் நான் அந்த சப்பாத்தியே 2 சாப்பிட்டேன். அவ்வளோதான், அது எனக்கு போதும். நேற்று நம்ம வீட்டில் இதாங்க லஞ்சு. சுட சுட சாதம், வவ்வால் மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.